ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் நாம் இந்த பரிசுத்த நாளாகிய கர்த்தருடைய நாளிலே தேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்து கர்த்தரை ஆராதிக்க நம்ம எல்லோருக்கும் அவருடைய கிருபைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனுடைய மற்றற்ற இரக்கத்தினாலும் கிருபையினாலும் உங்களுடைய எல்லாருடைய ஜெபத்தினாலும் நான் ஊழிய பாதையில் சென்று ஒரு வார காலமாக அங்கே தங்கியிருந்து இந்த திருப்பணி ஆற்ற எனக்கு தேவன் கிருபை செய்தார். நான் இங்கிருந்து செல்லும்போது மிகவும் இழைப்போடும் களைப்போடு தான் சென்றேன். அதுக்கு முன்னால் எனக்கு இங்கே ரொம்ப மனப்பாரங்கள், பலவிதமான சரீர ஓய்வு இல்லாமல் பல காரியங்கள் எனக்கு அதில் அந்த ஒரு வாரம் முழுவதும் அதிலே நான் அலைச்சலாக இருந்தேன். ஃபுல் நைட் ப்ரேயர், பல காரியங்கள், இவைகளை முன்னிட்டு நான் இழைப்போடு சென்றேன். எனக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தையின் மூலமாக நான் பலன் கொண்டேன். ஆதியாகமம் 48வது அதிகாரத்தில் அந்த யாக்கோபை பற்றி எழுதியிருக்கிறது. 1-2 வசனங்களை முதலாவது வாசிங்க. இது நான் என்னுடைய ஊழியத்தினுடைய பயணத்துக்கு போகும்போது கிடைத்த வசனம். நான் பிரசங்கம் வாங்கிட்டு அப்புறம் சொல்லுவேன். வாசிக்கலாம். அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனுக்கு வருத்தமாயிருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அப்போது அவன் தன் 2 குமாரனாகிய மனேசேயையும் எப்ராமையும் தன்னோடு கூட கொண்டு போனான். இதோ உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு உம்மிடத்தில் வந்திருக்கிறார் என்று யாக்கோபுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது இஸ்ரவேல் தன்னை திடப்படுத்திக் கொண்டு கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். போதும். தேவனுக்கு மகிமை. இப்போ யாக்கோபுக்கு லாஸ்ட் கட்டம். அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து பரலோகம் போகிற வேலை. எவ்வளோ வருத்தம் என்றால் மரணம் வருது, ஜீவன் போக போகிற இடத்துல எவ்வளோ வருத்தம் இருக்கும் பாருங்க. அந்த வருத்தத்தை கண்டவர்கள் யோசேப்பு மேலே அவருக்கு ரொம்ப பாசம் உண்டு. ஆனபடினால யோசேப்புக்கு போய் சொன்னார்கள், அப்படி தகப்பனாருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது என்று. உடனே அவருக்கு 2 குமாரன்கள் கூட்டிக் கொண்டு வந்தார். அந்த உடனே யோசேப்பு வந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட உடனே அவர் என்ன செய்தார்? தன்னை திடப்படுத்தி கொண்டு அவர் இப்பொழுது போகிறார். இப்போதான் லாஸ்ட் கட்டம். அந்த நேரத்தில் அவர் எதுக்கு திடப்படுத்தினார்? பையனை கண்டனே மட்டும் இல்ல, அவர் சொல்ல வேண்டிய வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை என்ன அவரில் இருக்கிறது. அவர் அறிவிக்க வேண்டிய வார்த்தை ஊழியம் என்ன அவரில் இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால இந்த 12 பிள்ளைகளுக்கும் அதாவது இனி என்ன சம்பவிக்கும் என்று சொல்லணும். அந்த பாக்கியம் அவர்கிட்ட இருக்கு. அந்த வார்த்தை அவருக்குள்ளே காணப்படுகின்றது. ஆனபடினால அதை நினைத்து கடைசி வேலையை முடித்துவிட்டு நான் போவேன் என்று எண்ணி அவர் என்ன பண்ணார்? கொஞ்சம் பிறந்தா இருக்குது, அதை திடப்படுத்தி கொண்டு திடப்படுத்தி கொண்டு படுக்கையில் எழும்பி உட்கார்ந்தார். உட்கார்ந்து அவருக்குள் இருந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாக 12 குமாரர்களுக்கும் அறிவித்தார். அதில் நல்ல சந்தோஷ செய்தியும் உண்டு, துக்க செய்தியும் உண்டு என்று நாம் அறிவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவைகளை சொல்லிவிட்டு தன்னை அடக்கம் பண்ண வேண்டிய இடம் எது என்று சொன்னார். அதனுடைய அடையாளத்தை அவர் சொல்லிவிட்டு, இந்த ஓடுற டைமில் வழியின் பின் ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் அடுத்த வசனத்தில் தன்னுடைய காலை முடக்கி கொண்டு ஜீவித்து போனார். இவ்வளவு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் பேசலை. அதுக்கப்புறம் அவர் இருக்கலை. இந்த வார்த்தை முடிந்த உடனே அவர் காலை முடக்கி அந்த பக்கமாய் படுத்துக்கொண்டு போயிட்டார். அதே போல அதாவது நமக்கு 1008 பிரச்சனை பலகீனங்கள் இருக்கலாம். நாம் செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் இருக்கிறது. நாம் சொல்ல வேண்டிய கர்த்தருடைய வார்த்தை இன்னும் இருக்கிறது. அந்த அழுத்தத்தில் தான் நாம் இருக்கிறோம். மக்கள் எல்லாம் சத்தியத்தை விட்டு சத்தியத்துக்கு மாறான பாதையில் உலகம் சென்று கொண்டு விசாலமான லகுவான பாதையில் போய்கொண்டு இருக்கிறது. இவர்களுக்கு இதுவே வழி, இதிலே நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு உண்டு. அதை நாம் சொல்ல வேண்டும். அந்த ஊழியம் முடிகிறது வரைக்கும் நாம் இந்த பூமியை விட்டு
போக முடியாது. முடியாது. ஆனபடினால அவருக்குள்ள சொல்ல வேண்டிய வார்த்தை இருக்கிறது அல்லவா, அதை நினைத்து தன்னை திடப்படுத்திக் கொண்டார். திடப்படுத்திக் கொண்டு அவர் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். பிள்ளைகள் இப்படிக்கு, நீ இப்படி இருப்ப, நீ இப்படி இருப்ப, நீ இப்படி எல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் காலை முடக்கி கொண்டு ஜீவித்து போயிட்டார். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. பரிசுத்தவானுடைய மரணத்தை பாருங்க. எப்படி அவருடைய கவலை என்ன, நான் இப்பொழுது இதோடு போனால் இந்த ஊழியத்தில் இன்னும் குறை இருக்கும், ஆண்டவருக்கு முன்பாக போகும்போது நான் ஒரு குற்றவாளியாக இருக்க முடியும், இந்த ஊழியத்தை முடித்து விட்டு தான் போக வேண்டும் என்று தன்னுடைய பலகீனத்தையும் பொருட்படுத்தாமல் எழும்பி தளப்படுத்தி கொண்டு எழும்பி கொஞ்சம் பலந்த இந்த முடிந்த உடனே போய்விட்டார் என்று நாம் காணுகிறோம். அப்படி போல இந்த வார்த்தை, நான் வேலைக்கிழமை போனேன். நான் என்னுடைய ரூமில் இருந்து அடுத்த ரூமுக்கு ஏதோ ஒன்று எடுப்பதற்காக வந்தேன். அந்த பொருளை குறிந்து எடுக்கும் போதுதான் இந்த வார்த்தை என்னோடு பேசினது. ஆவியானவர் இந்த வார்த்தை அப்பொழுதுதான் எனக்குள்ள தந்தார். அது என்னை திடப்படுத்திட்டு என்னுடைய பலகீனத்தை என்னை விட்டு அகற்றிவிட்டது. தேவனுக்கு மகிமை. அப்படியே இந்த ஊழியத்தை நான் இங்கிருந்து கிளம்பிலிருந்து என்னோடு தேவ தூதர்கள் தேவன் வருகிறது நான் உணர்ந்தேன். அங்கே சென்னையில் அதாவது தேவனுடைய தாசர் ஸ்டீபன் பாஸ்டர் மிகவும் ஏற்பாடு பண்ணியிருந்தார். மிகவும் என்றால் ஒரு தேவனுடைய மனிதன் என்கிற நிலையில் அதை மனதில் வைத்து அவ்வளவு பூர்த்தியான ஏற்பாடுகள். காலையில் நான் போய் இறங்குகிறேன், அங்கே ஒரு பெரிய வாலிப கூட்டமே நிற்குது. அவ்வளவுக்கும் அவ்வளோ பேருக்கும் ஒரு தகவல் கொடுத்து அவ்வளோ பேரும் கூட்டம், பெரிய ஒரு கூட்டம் என்றது. அதாவது என்னமோ யாரையும் அழைச்சிட்டு போகிற மாதிரி அப்படி கூட்டி கொண்டு போய் என்ன வேண்டிய வசதிகளை செய்து நான் இருக்கிற நாட்களில் எனக்கு போஷிப்புக்கும் எனக்கு சகல காரியங்களுக்கும் மக்கள் நெருக்கடி கொடுக்காதபடி அவர்கள் குறுக்க நின்று என்னை பாதுகாத்து இந்த ஊழியத்தை பலத்தோடு செய்ய, அதாவது என்றுமில்லாத எப்பொழுதும் இல்லாத ஒரு அனுபவத்தை எனக்கு தேவன் தந்து இந்த ஊழியத்தை சரியாய் செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலர் எழுதும்போது அவருடைய முந்தைய பாகத்தை பற்றி எழுதும்போது முதல் வசனம் விடுதல் வரும்போது என்னை தேவனை போலும் தேவ தூதனை போலவும் ஏற்றுக்கொண்டீர்கள், கண்ணில் கூட ஒன்று எப்படி தர மனதாக இருந்தீர்கள் என்ற பிரகாரம் அங்கே அந்த வாலிபு கூட்டங்கள் அப்படி நின்றது. அப்படி நின்றது. அங்கே அவர் எனக்கு உதவிக்காக 2 பேர் அங்கேயே வைத்திருந்தார். லாட்ஜில் எனக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடும் செய்தார்கள். இங்கே வள்ளி நாகர்கோவிலிருந்து பாசஸ்களாகி 2 டாக்டர்கள் அங்கே தகவல் கொடுத்து இங்கே என்னென்ன காலையில் என்ன கொடுக்கணும், மத்தியானம் என்ன கொடுக்கணும், ராத்திரி என்ன கொடுக்கணும் என்று சாப்பாடெல்லாம் இங்கிருந்து இங்கே உள்ள டாக்டர்கள் அங்கே அறிவித்த அந்த பிரகாரம் இங்கே என்ன சாப்பிட்டேனோ அதே மாதிரி என்னென்னு கேட்டேன். எல்லாம் உங்கள் டாக்டர்கள் தான் சொல்கிறாங்க இப்படி வைக்க சொல்லி என்று சொல்லுவார்கள். அப்படியே கண்ணும் கருத்துமாக காத்து நான் பிறத்தோடு சேர ஆண்டவர் உதவி செய்தார். அற்புதமான காரியங்களை செய்தார். 3 பெரிய மீட்டிங்கள் இருந்தது. எல்லாவற்றிலும் கர்த்தர் அற்புதமாக அவரே இறங்கி அந்த காரியங்களை நடத்தினார். ஐக்கிய கூட்டம் என்று வைத்திருந்தார்கள். எங்கெங்க இருந்தெல்லாமோ காரியங்களை பிடித்து பெரிய கூட்டம் கூடினார்கள். அவ்வளவு மக்களுக்கும் அங்கே அறிவிப்பு கொடுத்து விட்டார். அதாவது இன்று தூரத்தில் வருவர்களுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்ணப்படும், அவர்கள் அதுக்கு மேலே இருக்க மாட்டார்கள். அப்படியே அப்புறமாக ஒரு நாள் கொடுக்கப்பட்டு வந்தாங்க. எல்லோரும் உள்ளூர்காரங்க ஒரு நாள், வெளியூர்காரங்க ஒரு நாள், இரவு 9 மணி 10 மணி வரைக்கும் இந்த காரியங்கள் நடந்தது. இவர்களுக்கெல்லாம் தேவன் பலன் கொடுத்தார். சில லாட்ஜிகளில் ஒரு சட்டம், தங்குகிறவர்களை தவிர வேற யாரும் லாட்ஜிக்குள்ளே இருக்கக்கூடாது, ரூமில் இருக்கக்கூடாது என்று சட்டம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்த போதிலும் நாம் இருந்த அந்த லாட்ஜில் ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணி எங்களுடைய மேனேஜர், அது நம்மை பற்றி சபை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால
அவர் அலோடு பண்ணி எல்லாரும் வந்து பார்த்து கூட்டமாக குடும்பமாக வருவதற்கு கர்த்தர் ஏற்பாடு பண்ணினார். எல்லா அனுகூலங்களும் அங்கே இருந்தது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி நாளும் 2-3 இடங்களுக்கு போக வேண்டிய ஊழியம் இருந்தது. அது போய் செய்துவிட்டு அங்கிருந்து தான் நான் ஸ்டேஷனுக்கு வந்தேன். வருகிற வழியில் மழை துளி துளியாக போட்டது. வந்து ஸ்டேஷனுக்குள்ளே சேர்ந்தேன். கொஞ்சம் ட்ரெயின் வந்தது. ட்ரெயின் கிளம்பிய உடனே மழை அடித்திருக்கிறது 1.5 மணி நேரம். இதுவரைக்கும் பெய்யாத மழை, காற்றும் மழையும், வெளியே இறங்கின முட்ட அளவுக்கு தண்ணி ஓடுற மாதிரி பெரிய மழை பெய்துட்டு என்று அங்கிருந்து செய்தி வந்தது. அல்லேலூயா. எல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. அதற்காக நன்றி. இதற்கு காரணமாக இருந்தது உங்களுடைய ஊக்கமான ஜெபம். இந்த ஒன்றுதான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. அங்கேயும் சொன்னார்கள், உங்களுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு என்று கேள்விப்பட்டதிலிருந்து நாங்கள் தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபங்களிலும் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினோம் என்று அங்கேயும் சொன்னார்கள். இங்கேயும் எல்லோரும் ஜெபம் பண்ணுகிறார்கள் என்று எனக்கு தெரியும். இதுதான் என்னை தாங்கினது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அவ்வளவு லேட்டாக போய் படுத்து தூங்கினாலும் காலையில் கரெக்டாக 5 மணிக்கு முன்னால் எழும்பி என்னுடைய கடமைகளை செய்ய எனக்கு சில உடற்பயிற்சிகள் உண்டு. அதுகளையும் செய்துவிட்டு நான் காலையில் அது நான் என்னுடையதில்லை, என்னுடைய சரீரம் அதுக்கு ஒத்துழைப்பு கிடையாது. என் ஆண்டவருடைய கிருபை என்னை அப்படி தாங்கி இந்த ஊழியத்தை சரியாக செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இன்று உங்கள் மத்தியில் வந்து நான் தேவனை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை செய்தபடினா உங்கள் எல்லாரையும் மறுபடியும் அன்போடு சந்தோஷமாய் காணவும் எனக்கு தேவன் கிருபை தந்தபடினா நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஜெபம் பண்ணின உதவியை உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நான் முதலாவது நன்றி சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை ஆரம்பிக்கிறேன். தேவனாய் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். உன்னதத்தில் இருக்கிற அனைவரையும் பார்க்கின்றார். அதற்காக தேவனுக்கு மகிமை. நான் போன இடத்தில் அப்படித்தான் புரிந்து கொண்டேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று உங்கள் மத்தியில் வைக்கும்படியாக தந்திருக்கிற சுருக்கமான கர்த்தருடைய வார்த்தையை நான் வைக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றிருக்கிற நாம் அனைவருக்கும் ஒவ்வொருவரை பற்றி ஒரு நோக்கம் உண்டு என்பதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இல்லையா? அதாவது அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணும் போதும் இவர்கள் என்ன காரியத்துக்காக கர்த்தரை அபிஷேகிக்கிறார் என்று நாம் கொஞ்சம் அறிவோம். அது மாத்திரமல்ல, பொதுவாக ரட்சிப்புக்குள் வந்துவிட்டோமா நம்மை பற்றி அவருக்கு ஒரு தீர்மானம் உண்டு. அதில் நாம் அறிந்தவர்கள் இருக்கலாம், அறியாதவர்களும் இருக்கலாம். அறிந்தவர்களுக்கும் நான் சொல்லுகின்றேன், அதாவது கர்த்தராகிய தேவன் அதாவது நமக்கு வாக்களில் இருக்கின்றார். பரலோகம் மட்டுமல்ல, பரிசுத்தாவி மட்டுமல்ல, அந்த பரிசுத்தாவி பிதா வாக்களிலே அந்த பரிசுத்தாவி மட்டுமல்ல, அதை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நம்மை குறித்து ஆண்டவருக்கு ஒவ்வொருவரை பற்றி ஒரு தீர்மானம் உண்டு என்பதை நானும் அறிவேன். இங்கே எபிரேய நிருபகர்த்தா எழுதும் போது என்ன எழுதுகிறார் என்றால் 10ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் என்றால், அதாவது வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிற்று. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் அதாவது சீக்கிரமாக நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். அது மனித இயல்பு. ஆனால் அது நடப்பதற்கு பிந்தி 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 போகும்போது என்ன உண்டாகுமா? நம்மிலே அசைவு ஏற்படுமா? அசைவு ஏற்படுமா? தள்ளாடுதல் உண்டாகுமா? ஆனபடினால அதாவது நம்பிக்கை காலம் செல்ல செல்ல நம்பிக்கையிலே குறைவு ஏற்படுகிறது. அப்போ தள்ளாட்டம். அப்படி இருக்கக்கூடாது என்று எபிரேய நிருபகர்த்தான் எழுதுகிறார். வாசிங்க பார்ப்போம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். யார் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்? உண்மை, சொல் மாறாதவர்.
சொல்லி விட்டு மாற்றாதவர், அல்லது சொன்னதை செய்ய முடியவில்லை என்று சொல்லாதவர், அவர் பற்றிய நம்பிக்கை சொல்லியிருக்கிறார், அவர் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையில் என்ன செய்யக்கூடாதாம்? அசைவு ஏற்படக்கூடாதாம். வார்த்தையிலும் அசதி ஏற்படக்கூடாது, தோற்றத்திலும் அசதி ஏற்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை. அந்த வாக்குத்தத்தம் பண்ணியவர் பற்றி நமக்கு மனசுல ஒரு இடத்துல வச்சுக்கணும். சொன்னது மனிதன் அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணினது தேவன். ஆனபடினால அதாவது வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை, அதை செய்தே முடிப்பார். அது லேட்டாகும், உடனே நடக்கும். ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை அதில் லேட்டாக அசை வந்து விடக்கூடாது. மற்றவர்களிட பேசும்போது அவை சுவாசமான வார்த்தைகள் வந்து விடக்கூடாது. இவ்வளவு நாள் காத்திருந்தேன், அதாவது கடவுளுக்கு பிரியமாக இருந்தேன், ஒன்றுமில்லை சிஸ்டர், ஒன்றுமில்லை பிரதர், இப்படி இருக்குது வாழ்க்கை, இனிமேல் தப்பிப்பிழைப்புமா எண்ணம் வருகிறது என்று கூட சொல்லிவிடுவோம். ஆனபடினால வாக்குத்தத்தம் பண்ணினது யார் என்கிறதை மட்டும் நாம் மனதில் வைக்கணும். அவர் உண்மை, 100க்கு 100 உண்மை உள்ளவர். ஆனபடினால அவர் சொல் தவறாதவர், அவர் அப்படியே செய்ய வல்லவர், வல்லமை உள்ளவர் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு எந்த சூழலில் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், கர்த்தர் செய்வார், நிச்சயமாக செய்வார் என்ற இந்த நிலை நம்மிலே இருக்கணும். அசைவு வரக்கூடாது. முன்னோடிகளாகிய நமக்குள்ளே அசைவு வந்தால் நம்மை பார்த்து வந்தவர்களுக்குள்ள அதை விட பெரிய அசைவு வந்துவிடும். அவர்களே இப்படி சொல்லுகிறார்களே, நம்ம கதி என்னவோ என்று சொல்லுவார்கள். ஆனபடினால் தான் இங்கே அதே எபிரேய நிருபகத்தார் சொல்லும் போது 10ஆம் அதிகாரம் 36வது வாக்கியத்தில் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்ள என்ன வேண்டுமா? வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, தேவனுடைய அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது லேட்டாக தேவ சுத்தத்தை செய்யாமல் விட்டுவிட வரும். அதாவது தெய்வீக காரியங்களை குறைவுபட்டு விடுவோம். தேவ சுத்தம் செய்ய மனம் இருக்காது. கடவுளை தேடி என்ன கண்டோம் என்ற எண்ணத்தை சத்துரு கொண்டு வருவான். ஆனபடினால அது என்ன செய்ய வேண்டுமா? அதாவது நம்பிக்கையில் வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. லேட்டாகும் போது என்ன இருக்கணுமா? அழகா எழுதியிருக்காரு பாருங்க, எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறது. தேவ சுத்தம் செய்து கொண்டு விட்டுவிடாதீங்க, தேவத்தை விட்டுவிடாதீங்க, ஆலய வழிபாடை விட்டுடாதீங்க, வேதத்தில் எழுதியிருக்கிற கற்பனைகளை விட்டுடாதீங்க. ஏன் செய்து என்ன பிரயோஜனம் என்று எண்ணாதீங்க, லேட் ஆகுது என்று எண்ணி அப்படி சொன்னது யார்? உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர் சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். லேட் ஆகிறதுக்காக உங்களது விசுவாசத்தில் நம்பிக்கையில் அசைவு வேண்டாம், அசைவு உண்டாகக்கூடாது, ஸ்திரமாக நிற்க வேண்டும். அது நமக்குள்ளே அதை சொல்லணும், பிறருக்கும் சொல்லணும். இல்லை, ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர், கடவுள் சொல்லி இருக்கிறார், செய்வார் என்ற வார்த்தை அசைவில்லாமல் நம்முடைய ஜீவியம் இருக்கணும். 2வது தேவ சுத்தம் என்று நாம் அறிந்துட்டோம். அதாவது நாம் கை கொண்டு வருகிறோம் பல வருஷங்களாக, மாதங்களாக. இப்போ கர்த்தர் என்ன செய்தார், சொன்னது ஒன்றும் நடக்கல என்று நமக்குள்ளே ஒரு சோர்வு வந்தவுடனே தேவ சுத்தத்தை மீறும் எண்ணங்கள் நமக்கு வரும். அதை செய்தால் அவர் சொன்ன வார்த்தையும் லேட்டாக பின்னாலே போய்கொண்டே இருக்கும். தேவனுக்கு மகிமை. அப்படி இல்லாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து, தொழிலா, படிப்பா, உத்தியோகமா, வேறு எதுவுமா சொல்லியிருப்பார். வேறு வரும், ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரா? செய்வார். சொன்னவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர்
என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படி ஆனாலும் நம்பிக்கையிலே தளர்ந்து போய் சாடி வேறொன்றில் விழுந்துடக்கூடாது. வழியை விட்டு தவறி எழும்பன சேற்றில் பழையபடி விழுந்துடக்கூடாது. தேவனுக்கு மகிமை ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ இதுவரைக்கும் ஓடி இந்த ஓட்டம் எல்லாம் வேஸ்டா போயிடும். அப்படினால்தான் ஒரு ஆணித்தரமாக எழுதியிருக்கிறார். நம்பிக்கையில் சுவாசத்தில் அசைவில்லாமல் எதிர அசைவு மனிதன் மேல வைத்தா மனுஷன் மாறிடுவான், ஒழிச்சுக்கிடுவான். உதவி கேட்டு வருகிறார்கள் சொல்லி கதவு பூட்டிக்கிடுவாங்க. என்னதாமா நடக்கும்? ஆண்டவர் அப்படி இல்லை, சொன்னதை சொன்ன பிரகாரம் செய்வார். சொன்ன பிரகாரம் செய்வார். காத்திருங்கள், காத்திருங்கள், காத்திருங்கள். உள்ளத்தில் பிதாவுடைய வாக்குத்தத்தத்தை நான் வாக்குறுதியின்படி அந்த உன்னத பலத்தை அனுப்புவேன். எருசலேமில் தட்டியத்தை தரித்தருங்கள், பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீர்கள் என்று சொல்லியிருந்தார். நாளை சொன்னாரோ சொல்ல அவருக்கு ஒரு மனதில் ஒரு நாள் இருக்கும். பெந்தெகோஸ்தே நாளில் தான் கொடுக்கணும். அப்போதான் யூதர்கள், அவரை சிலுவையில் அறிந்த யூதர்கள் அந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை தான் வருவார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படணும் என்ற அந்த அறிவு அவருக்கு நமக்கு தெரியாது. நம்மகிட்ட சொல்லணும் அவசியமும் இல்லை, நாம் எதிர்பார்க்கவும் கூடாது. எவ்வளோ நாள் தெரியும், எவ்வளோ நாள், ஏன் இவ்வளோ நாளா, எத்தனை நாள் கழிச்சு கடை, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் சொல்லிட்டார். அதுக்கு தான் அந்த வார்த்தை உண்மை உள்ளவர், வாக்குறுதி பண்ணினவர், பொய்யுரையாத தேவன், உண்மை உள்ளவர். அவரை நம்பினவர்களை ஒருபோதும் இடையில் விட மாட்டார். அவர்களை பின்னால் பின்தங்கி போக விட மாட்டார். அவர்களை மேன்மைப்படுத்துவார். இது உண்மை. அதற்கு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் உங்களுக்கு 1000 சாட்சிகள் சொல்ல முடியும். இப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்போ அதை நாம் அறிந்திருக்கிறோம். சொல்லுகிறது உண்மை உள்ள தேவன், அவர் அவைகளை செய்ய வல்லவர். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இப்பொழுது நாம் பார்த்து வருகின்றோம். நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட தெய்வீக சத்தியத்தை விட்டுவிடக் கூடாது. சற்று இப்பொழுதுதான் உலகத்தை காட்டுவான் பல நிலையிலும், அதிலே நாம் இழுப்புண்டக்கூடாது. கவனமாயிருக்கணும். மட்டுமல்ல, ஆண்டவர் செய்யும் வரைக்கும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. இங்கே ஒரு சாட்சியை நாம் பார்க்கின்றோம். அதாவது சங்கீதக்காரன் தாவீது ராஜா, அதாவது எவ்வளவு பயங்கரமான உபத்திரம் பாருங்க. ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு பெரிய மனிதன். நீ ராஜாவாக ஆவாய் என்ற வாக்குத்தத்தம் அவருக்கு இருக்கிறது. அதனுடைய சூழல் என்ன? அவர் சொல்லுகிறார் யோனத்தான் இடத்துல, தகப்பன் எப்பொழுது என்னை கொண்டு விடலாம் என முப்படையும் வைத்து என்னை தேடுகிறான். இவரிடத்தில் இருக்கும் 400 பேர், கைவிடப்பட்டவன், கடன்பட்டவன், ஒன்றும் இல்லாத 400 பேர் இவரோடு இருக்காங்க. ஆனால் இவரை கொல்வதற்கு அந்த அரசை ஆளுகின்ற ராஜா 3 படைகளை வைத்திருக்கிறான். வைத்துக்கொண்டு இவரை வேட்டையாட தேடுகிறான். ஒரு அடி தூரம் தான், மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தான் தூரம் டிஸ்டன்ஸ் இருக்கிறது. அப்படி நிலையில் அவருடைய நம்பிக்கை என்ன, நம்பிக்கை இருந்ததனால் என்ன ஆயிற்று என்று சங்கீதம் 40:1 முதல் 3 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் படிக்கும்போது இங்கே இப்படி பரிசுத்தவான்கள் நமக்கு சாட்சிகள். அப்படினால் இந்த நாள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகளே, அபிஷேகம் பெற்றவர்களே, உங்கள் ஒருவரை பற்றி, என்னை பற்றி, உங்களை பற்றி தேவனுக்கு ஒரு தீர்மானம் உண்டு. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. அவர் என்ன சொல்றார்? வாசங்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். எப்படி காத்திருக்கிறதில் இன்னொரு அர்த்தம் பொறுமை. காலதாமதமாகும் போது பொறுமை வேணும். பொறுமைதான் இழந்து போய்விடும். தேவனுக்கு பொறுமை இழந்தால் எல்லாம் போச்சு. நமக்கு ஒரு அருமையான விசுவாசம் உண்டு. வேற ஊரில் இன்னொரு பிராஞ்சில், நம்ம பிராஞ்சில் மெல்லில் வேலை பார்க்கிறவர், அவர்
ரொம்ப ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர். ஆண்டவர் மேலேயும் சபை மேலேயும் சபை நடத்துகிற தேவ மனிதர்கள் மேலும் உயிராக தான் இருப்பார். அவர் என்ன செய்வார்? ராத்திரி சுட்டு முடித்துட்டு 12 மணிக்கு மேலே வருவார். பாவம் அந்த பிள்ளைகளாம் அப்போ தான் படுத்து தூங்கும். வந்து அளமுக ஜெபம் பண்ணணும் பார். இவர் வாங்கி எப்போ காட்டுறாரு? 12 மணி 1 மணிக்கு. இவர் போய் வேலையை விட்டுட்டு வர்றாரு. ஐயோ, கொஞ்சம் ஒரு பொது நாலேஜ் நமக்கு வேணும் இல்லை? தேவனுக்கு மகிமை. ஆனால் பக்தி என்றால் கடுமையான பக்தி. வந்து எழுப்புவார், எழுப்பி பார்ப்பார், கோவம் வந்துடுறாரு. கோவம் வந்துட்டு தான் வீட்டில் நடக்கிற பானை சட்டியெல்லாம் உடச்சி அழிடுவார். பொறுமை வந்து போச்சு தேர்மை ஜெபம் பண்ணி தான் என்ன பிரயோஜனம்? எல்லாம் உடச்சி போட்டுறேன். காலையில் தண்ணி குடிக்கணும்னா சூடாக ஒன்றும் கிடையாது. சோறு பொங்க பாத்திரங்கள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் உடச்சி எலும்பு பட்டினி நடந்து காற்று கிடந்து போய் அதுக்கு பிறகு ஏதாவது வாங்கிட்டு வந்து இப்படி பொறுமையை இழந்து விட்டால் நிறைய நஷ்டம் வந்துடும். தேவனுக்கு மகிமை. அப்படினால் அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? எனக்கு வாக்குத்தத்தம் உண்டு. ஆனால் என்ன? அதாவது பொறுமையோடு இந்த நாளுக்காக காத்திருந்தேன். அந்த நாள் என்று வரும். அந்த நாள் அவருடைய மனதில் தான் இருக்கிறது. அது நமக்கு சொல்ல மாட்டார். ஏனென்றால் நமக்கு சொன்னவர் நம்பத்தக்கவர், அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாற மாட்டார் என்ற அந்த அறிவு உடையவர்கள் தான் பொறுமை. எவ்வளவு நாளாலும் பொறுமை என்றைக்கு அவர் செய்யட்டும் என்று காத்திருந்தார்கள். ஆபிரகாமில் 25 வருஷம் காத்திருந்தார். எவ்வளவு காத்திருந்தாங்க இல்லையா? அப்படித்தான் சகரியை எடுத்துக்கிட்டால் நம்பவே முடியாது. அவர் நம்பவும் இல்லை என்று நாம் காணுகின்றோம். வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நாம் இந்த அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட மாதிரி போய் ஜெபத்தில் சண்டை போடுறதுக்கு இல்லை. அடுத்த வீட்டுக்காரர்கிட்ட சொன்னி செயலி தரலையே போல கடவுள் சொல்லி இருக்கிறார். உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறவர், உங்களை ரட்சித்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். அந்த உண்மை உள்ளவர் எனக்கு என்று ஒரு நாள் செய்வார். அவருக்கு ஒரு டேட் உண்டு, ஒரு டைம் உண்டு. அப்பா அதை செய்வார். அது வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். காத்திருப்பு. பொறுமை இழந்து விட்டால் பெற்றுக்கொண்ட அந்த வாக்குத்தத்தம், தேவன் சொன்ன வார்த்தை பின்னாலே போயிடும். ரொம்ப லேட். ஆனால் அப்படினாலும் அது உடனே அந்த காலத்து நடக்காது. ஆனால் அப்படினால்தான் இன்று உங்களுக்கு அருளுகிற வார்த்தை என்னவென்றால், அதாவது கர்த்தருக்காக நாம் காத்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் நமக்கு அதை நிச்சயம் செய்வார். இதில் நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமானது பொறுமை. தேவனுக்கு மகிமை. பொறுமையோடு அந்த நாளுக்காக காத்திருப்போமானால், காத்து இருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கைவிடவில்லை. இது எதுக்கு எழுதியிருக்கு? எனக்கு பின்னால் வருகிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய அடிச்சூழல்களை பின்பற்றி வருகிறவர்களே, முன்னாலே போன என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று அவர் சொல்லுகின்றார். தேவனுக்கு மகிமை. ஆனபடினால வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவைகளை செய்வார். பொறுமை. காலம் கடரும் போது சோர்ந்து போக வேண்டாம். மனதாக இருப்போம். அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், இங்கே அதாவது சங்கரங்கோயில் தாலுகாவில் ராயகிரி என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த வீட்டில் பெரிய ரொம்ப நபர்கள், பிள்ளைகள் நிறைய, எல்லாம் இந்து மதத்தினோட எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு குடும்பம் கொஞ்சம் கஷ்டம், தாப்பனாருடைய நோய்க்கு செலவு ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு பையனை நல்லா படிக்க வச்சாங்க, தமிழ் பண்ணிட்டாங்க, நல்லா படிக்க. அவன் வேலை செய்தால் குடும்பத்தை காப்பார். இப்போ அவர் படித்து முடிச்சுட்டார், வேலை கிடைக்காது. வேலை கிடைக்கல, லேட் ஆகிட்டே போகுது. நண்பர்கள்லாம் கேட்குறாங்க என்னடான்ட்டு. இப்படியெல்லாம் இருந்ததுனால அவனிடத்தில் ஒரு அவிசுவாசம், ஒரு நம்பிக்கை குறைவு, ஒரு ஆத்திரம். காலத்துக்கு முன்னால் கால் எடுத்து வைக்கிற பாஸ்டர் எவ்வளவோ சொன்னாங்க, நாளை நடக்குமானால் இன்றைக்கு உங்களை சாத்தா வீழ்த்தி போடுவான், சோர்வை கொண்டு வந்து இடம் கொடுத்துடாதுங்க, அது அப்படி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். இல்லையா? ஒரு உருவம் வந்து என்கிட்ட
இப்படி இடம் அந்த அந்த நிலை வந்துன்னா அடுத்த சக்தி வந்துடுவான். வந்து இப்படி போராடுகிறான். இடம் கொடுத்துறாங்க. போகும்போதெல்லாம் சொல்லி அவரை தேற்றுகிறது உண்டு. அது மட்டுமல்ல, நீர் அப்படியே ஒரு மரணத்தை எதிர்பார்ப்பீர் என்றால் டைரக்டாக நரகத்துக்குள்ள தீக்கடலில் குதிக்கிறீர் என்று அர்த்தம். அப்படினால கொலை செய்யாதிருப்பாயாக என்ற வார்த்தை பிறரை கொலை செய்கிறது மட்டுமல்ல, உன்னையும் கொலை செய்யக்கூடாது. அப்படினால அது கொலை. அப்படினால் செய்தால் உனக்கு டைரக்ட் நரகம்தான் கிடைக்கும் சொல்லி நாங்கள் ஒரு தடவை சொல்லிட்டு ஊருக்கு வந்துட்டோம். 2 நாளில் செய்தி வருகிறது. காலையில் அம்மாட்ட சொல்லிட்டு குளிக்க போனோம். வீட்டுக்கு வந்தான். 2 வீடு. அப்பா அம்மா சாப்பிட சொல்லி நான் அந்த பழைய வீட்டுக்கு போயிட்டு வரேன். அங்கே போனோன்னே காணவில்லை. தேவனுக்கு மகிமை. போஸ்ட்மேன் ஒரு நீள லெட்டரை கொண்டு வந்தார். பயிலெல்லாம் ஓடி வந்தான். அவனுக்கு வேலை கிடச்சிட்டுப்பா, வேலை கிடச்சி எங்கேருந்து ஆர்டர் வந்திருக்கு. ஓடி வந்தான். பக்கத்து ஊர்லேயே அவனுக்கு டீச்சர் போஸ்ட்டு. உடனே அவன் ஜாயின் பண்ணிட்டான். அப்போ அவங்க அம்மா இப்போ தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. உறங்கிட்டாம்பல் போய் பாருங்க. உள்ளே லாக் பண்ணியிருக்கு. மட்டும் பார்த்தாங்க. அப்புறம் கதை உடஞ்சி உள்ள போனால் தூக்கல் நடக்கிறான். இல்லையா? ஆள் முடிஞ்சு வேலை வந்துட்டு வேலையும் வந்துட்டு ஆள் இல்லை. அப்படினால் என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆபத்தை தானே இது உண்டாக்கும். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை தாவீது சொல்லுகின்றார், சவுல் இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் நான் என்ன செய்தேன்? பொறுமையோடு தான் காத்திருந்தேன். அவனை கொல்லுகிறதற்கு 2 தடவை எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. நான் தேவனுடைய நீதி நெறிகளை தவறாத மனிதன். அதை செய்ய மாட்டேன். தேவன் ஒரு நாள் அவனை அபிஷேகித்தார். அவன் மேலே நான் குற்றப்படுத்த மாட்டேன், நாவை எழுப்ப மாட்டேன் அவனுக்கு விரோதமாக. தேவனுக்கு மகிமை. அது பெரிய பாவம். தேவனால் அபிஷேகம் பெற்றவர்னால் இன்று அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நீதிமான் அவர் சொல்லுகின்றார், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். அவர் என்ன செய்தார்? என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டு எனக்கு நன்மை செய்தார். உங்களுக்கு எனக்கு இந்த வார்த்தை. கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்த அநேகருக்கு சொல்லுவோம். நமக்கு பின்னால் வருகிற அநேகருக்கு சொல்லுவோம், சகோதரியை பயப்படாது, எனக்கு இப்படி இருந்தது, பொறுமையோடு காத்திருந்தேன், தேவனை விடுதலை ஆக்கினார். தேவன் இந்த நன்மை எனக்கு செய்தார் என்றுதான் சொல்லக்கூடிய சாட்சிகளாக நாம் எழும்பணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகளை அனுமதிக்கிறார். நாம் அவைகளை கர்த்தரை நம்பி இருந்து காத்திருந்து பெற்றுட்டோமா, அநேகரை தூக்கிவிடும். இங்கே பக்தன் யோபு சொல்கிறார் பாருங்க. யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வாக்கியத்தை நான் வாசிக்கும் போது என்ன சொல்லுகிறார்? அவர் அவர் இருக்கிற நிலைமை இந்த உலகத்தில் யாருக்கும் ஏற்பட்டால் நிலை நிற்க இயலாது. அவ்வளவு பெரிய சோதனையில் அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, வாசிங்க. மனுஷன் செத்தபின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எப்படி காத்திருக்கிற? மாறுதல் எப்பொழுது? தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அந்த நாளுக்காக இந்த போராட்டத்தின் நாளிலே காத்துதான் இருக்கிறார். எனக்கு எப்ப மாறுதல் வரும்? எனக்கு ஒரு மாறுதல் ஒரு நாள் உண்டு என்று உண்மை உள்ள கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு மாறுதல் வரும், உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்படி எல்லாம் போயிடுச்சு. சரீரமும் அழகி போச்சு. கேட்கறது 2 உதடுகள் மட்டும்தான் இருக்கு, மற்ற எல்லாம் அழுகி குஷ்டரோகம் ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட நிலையில் எனக்கு உள்ள போராட்டத்தின் நாளிலே என்ன செய்கிறேன்? எனக்கு குறிக்கப்பட்ட நாள் அவருக்கு தெரியும். அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த காத்திருப்பு எவ்வளவு பெரிய காத்திருப்பு பாருங்க. அதாவது அவருடைய உதடுகளால் தேவனை பதறி போய் ஒன்றும் பேசவில்லை. இந்த போராட்டத்தினாலே தேவனை குறை சொல்லவில்லை, தூசிக்கவும் இல்லை. அவர்
எனக்கு வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். Hallelujah. அவர் அப்படியே செய்வார். எனக்கு அப்படி ஒரு நாள் உண்டு என்று அதே யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரைக்கும் உள்ள வசனங்களை படிக்கும் போது நாம் அறிகிறோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னுடைய மீட்பர் எனக்கு சொன்னார் அல்லவா, என்னை ரட்சித்தார் அல்லவா, என்னை மீட்டார் அல்லவா. அவர் அதாவது சுத்த போகவில்லை, அவர் மரித்தார், உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பு எல்லாம் அழுகி போன அழுகியாச்சு மட்டும்தான் பாக்கி இருக்கு. அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. எதுக்கு தேவனை பார்க்கணும் என்றுதான். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழல்களிலே சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், பூமியிலே நான் வருவேன், உனக்கு நான் வெளிப்படுவேன், என்னை உனக்கு நான் காட்டுவேன் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார். யார்? உண்மையுள்ளவர். அந்த உண்மையுள்ளவர் உயிரோடு இருக்கிறார். மற்ற உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் சொல்லிவிட்டு மாண்டு போவார்கள். அவர் சொன்னார், ஒரு தகுதியுள்ள மனுஷன் தான், அவர் செத்து போயிட்டார், அவர் நம்பிக்கை போச்சு. ஆனால் இது என்ன சொல்லுது? அவர் உயிரோடு இருக்கிறார். உயிருள்ள தேவன். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் தான் சொன்னார், உண்மையுள்ள தேவன். உனக்கு இப்படி செய்வேன், உங்களுக்கு இப்படி செய்வேன், இப்படி இருக்கும் என்று சொன்னார். ஆனால் இந்த இடத்துல நம்ம முதல்ல 2 வசனம் வாசித்தோம், அதில் கவனமாக இருக்கணும். அதில் தேவனுக்கு பிரியமில்லாத மாறுபட்ட சூழல்கள், மீறுதல்கள் இவைகள் உண்டானால் அந்த வாக்கு நமக்கு செல்லுபடி ஆகாது. அதான் கொடைக்கானலில் ஒருவர் உண்டு. புது வருஷத்தில் நாங்கள் இங்கே போயிருந்தோம். அப்போ அவருக்கு ஐயா ஜெபம் பண்ணோம். அப்போ அவரை பற்றி சில வெளிப்படுத்தல்கள் உண்டு. வெளிப்படத்தோடு நிபந்தனை வைப்பார் அல்லவா. இப்போ நான் படிக்கிறேன் அல்லவா, உன்னை காத்து கொண்டால், இப்படி நடந்து கொண்டால், சத்தியத்தை கை கொண்டு பரிசுத்தமாக ஜீவித்தா. அவர் வார்த்தையை எழுதி வாங்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார். கர்த்தர் சொல்லிட்டார், இவர் வாழ்க்கை பூரா தாறுமாறு, வாழ்க்கை பூரா தாறுமாறு, தேவனுக்கு பிரியமில்லாத போக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னப்பா நீ இப்படி இருந்தே, இப்போ இப்படி ஆகிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன்னு. அதெல்லாம் இருக்கட்டும், எங்கள் ஐயா வெளிப்படுத்தல் சொல்லியிருக்காரு, உன்னோட இப்படி வாக்குத்தத்தம் எனக்கு. வாக்குத்தத்தம் யாருக்கு? யாருக்கு வாக்குத்தத்தம்? தேவனுடைய வழியை விட்டுவிட்டால் வாக்குத்தத்தம் செல்லுபடியாகாது. இல்லையா? இப்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் என்ன பார்க்கிறோம்? யோபு இந்த உபத்திரவத்தின் காலத்திலும் கர்த்தர் சொல்லியிருந்தார், நான் உனக்கு வெளிப்படுவேன், பூமியில் நிற்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த வாஞ்சியினால் தான் விழுதறிவு சோர்வடைகிறது, வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு குறிக்கப்பட்ட நாள், உபத்திரவத்தினால் என்று தீரும் என்று அவர் குறித்திருக்கிறாரோ அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன், பொறுமையோடு காத்திருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நாம் அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். அவருடைய வழியை விட்டு விலகாமல் நடப்போம் என்றால் நாமே பாக்கியசாலிகள். அது காலம் பிந்தினாலும் நிறைவேறும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு தேவனுடைய வழியை விட்டு ஒரு இஞ்சியும் தவறாமல் நடக்க தேவனிடத்தில் கிருபையை நாம் கேட்டு வாங்கி பெற்றுக்கொள்வோம். இப்படி தேவனுக்காக வாழ்ந்து என் ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார் எந்த நிலையில் இருக்கிற நமக்கு வெளியிருந்து வருகிற அத்தனை நாம் மேற்கொண்டு விட்டாலும் நமக்குள்ளேயே ஒரு போராட்டம் உண்டாகும், நமக்குள்ளே ஒரு அலசடிப்பு உண்டாகும். எதுக்கு இப்படி போட்டு வீணாக என்ற எண்ணத்தை சத்துரு கொண்டு வருவான். இப்படியே போனால் நம்முடைய வாழ்க்கை தான் என்ன? என்றைக்கு கர்த்தர் எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க, ஒரு மாற்றமே இல்லையே. தேவனை தேடாதவங்க கூட நல்லா இருக்கானு என்னெல்லாம் அலசடிப்பை கொண்டு வருவான். அப்பொழுது தாவீது ராஜா என்ன பண்ணினாராம்? என் ஆத்துமாவே
என் ஆத்மாவே ஏன் எனக்குள் ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? அல்லேலூயா. Hallelujah. தன்னோடு பேசுகிறார். அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்கலாம் பாப்பா 42ஆம் சங்கீதம் 5வது வாக்கியத்தை ஒரு வாசிங்க பாப்பா. என் ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? இங்க இப்ப நாள் பின்னும் போது இவருக்குள்ளே இவருடைய ஆத்மாவே சோர்வடையவும் பலவிதமா இவரோடு பேசவும் ஆரம்பிக்குது. அப்படி பேச நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அதுல இந்த அனுபவப்பட்டவங்களுக்கு தெரியும். உள்ளே அந்த சுவிட்ச் உண்டாகும், உள்ளே அந்த மாம்சம் பேசும், இப்படியெல்லாம் இருக்கும். அப்படி அவர் சொல்லுகிறார், ஆத்மாவே நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? திகைப்பில என்ன செய்வது என்று ஏன் எனக்குள்ளே திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமா. Hallelujah. எப்போ இந்த போராட்டத்தின் நாளிலே, பக்தரத்தின் நாளிலே என்ன செய்வேன்? கர்த்தரை தூசிப்பேன், துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். அவர் தான் அடிக்கடி சொல்றாரு, கர்த்தரை எக்காலத்திலும் சோதரிப்பேன், அவர் துதி எப்போதும். எக்காலத்தில் என்றால் உத்தர காலம், நெருக்கத்தின் காலம், கைவிடப்பட்டது போல இருக்கிற காலம், எந்த காலமா இருந்தாலும் சரி நான் செய்வது கர்த்தரை துதிப்பேன். இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்று பெரிய ஆட்களாகி வருவார். 25 வருஷம் ஆபிரகாம் காத்திருந்தார். ஒரு புதல்வனை ஆண்டவர் அந்திய காலத்தில் கொடுத்தார். அந்த புதல்வன் எப்படி இருக்கிறார்? இப்போ இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே அத்தனை தேசத்தையும் அதாவது ஆட்டி புடைக்கிற ஒரு வல்லரசு போலது இருக்கிறது. அது அந்த இஸ்ரவேல் தேசம் அந்த ஆபிரகாமுடைய சந்ததி தானே. காத்திருந்து பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்கள் அவர்களுக்கு அன்று தேவன் கொடுத்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். அவர் 25 வருஷம் காத்து. அவருக்கு என்ன வாக்கு தத்தம்? அவரை கர்த்தர் அழைக்கும் போது குழந்தையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே வா என்றார். வானத்தை பார், வானத்தின் நட்சத்திர கூட்டங்களை பார். என்ன முடியுமா? முடியாது. இந்த பூமியை பார், கடற்கரை மணலை. என்ன முடியுமா? முடியாது. உன்னுடைய சந்ததி இப்படி இருக்கும். நாள் போய்கொண்டே இருக்கிறது. தேவ மனிதர்கள் பெற்றுக் கொண்டார்கள் காத்திருந்து. இன்று அது ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்வது, வல்லரசை போல சின்ன ஒரு நாடு மற்ற நாடுகள் எல்லாம் பிரமிக்க வைக்கிறது. நான் பார்க்க தேவனுக்கு மகிமை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது பெரும்படி பொறுமை அவசியம். இந்த உபத்திரத்தின் போராட்டத்தின் நாட்களில் எனக்கு விடுதலை நாள் குறிக்க ஆண்டவர் குறித்திருக்கிறார். அந்த நாள் அவர் குறித்திருக்கிற நாள் என்று வரும். அதற்காக காத்திருக்கிறேன். அதற்காக அவர் ஆத்திரப்படவும் இல்லை, கர்த்தரை முறுமுறுக்கவும் இல்லை, தூசிக்கவும் இல்லை. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படி போல இன்று நமக்கு தருகிற வார்த்தை, வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். அது நிச்சயமாக நம்முடைய காலத்தில் நிறைவேற்றுவார். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம், நம்முடைய ஜீவியம் எவ்வளவுக்கு அதில் பழுதில்லாமல் இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக இந்த நாளை நமக்கு கட்டளையிடுவார். அப்படினால உறுதியாக இருப்போம், உறுதியாக இருப்போம். ஆனால் தேவன் அந்த நாளையும் சொல்ல மாட்டார். நமக்கு வைத்திருக்கிற மகத்துவம், மகிமை எவ்வளவு பெறுது என்றோ சொல்ல மாட்டார் என்று ஏசாயா எழுதுகிறார். வாசிப்போம் ஒரு வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வாக்கியத்தை வாசிங்க பாப்போம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, தேவனே நீர் உமக்கு காத்திருக்கிறவைகளை, நீர் செய்பவைகளை, நீ செய்ய போகிறவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. காத்திருக்கிறவர்களுக்கு எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. உலக தோற்றம் முதல் இதுவரைக்கும் யாரும் பார்த்ததும் இல்லை, கண்டதும் இல்லை, செவியால் கேட்டதும் இல்லை. அவ்வளவு பெரிய மகத்துவம் காத்திருக்கிறவர்களுக்கு.
அதை காட்ட மாட்டார். காட்டினா அதற்கு அது விசுவாசம் இல்லை. காணாமல் விசுவாசிக்கிற விசுவாசமே விசுவாசம். அதுதான் சரியான விசுவாசம். அப்படினால் அதை வைத்திருக்கிறார். நம்பிக்கை எதன் மேல் இருக்கணும்? அவர் செய்ய போகிறவர்கள் மேல இல்ல, சொன்னவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும். அப்ப நமக்கு சோர்வு இல்லை. சொன்னவர் உயிரோடு இருக்கிறவர் சொல்லுகின்றார். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகின்றார், நான் இதை செய்வேன். அது நிச்சயம் செய்வார். அதற்கு இடையில் பயங்கர போராட்டம், சோதனைகள், நெருக்கடிகள், கைவிடப்பட்டது போல நிலைமைகள் வரும். அந்த நேரத்திலேயும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு நாள் வைத்திருப்பார். அவர் அந்த நாளில் தான் செய்வார். தாயார் சொன்னாலும் அவர் அதை செய்ய மாட்டார். இப்படி குறைபாடா இருக்கிறதுன்னு இந்த அம்மா சொல்றாங்க. ஸ்திரியை உனக்கு எனக்கு என்ன, என்னுடைய வேலை என்னவார், என்னுடைய பிதாவினுடைய டைம் வரும்போது நான் அதை செய்வேன் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நம்பிக்கை இந்த உலகத்தில் தருவார். இது மேல் மட்டுமல்ல, அவர் மேல் அவர் சொல்லுகிற ஒரு சின்ன வார்த்தையும் நான் சொல்லுகிறது யார் என்கிறதை அறிந்து, அல்ல வேதாகமத்தில் நமக்கு சொல்லி எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறார். சொல்லி இருக்கிறது யார் சொன்ன வார்த்தை இங்கே இருக்கிறது என்கிறதை அறிந்து, அவர் அதாவது மற்றவைகளைப் போல சத்த தேவதைகளை அல்ல, உயிரோடு இருக்கிற மகானை நாம் கும்பிடுகிறோம். அவருடைய ஆவியை நமக்குள்ளே இருக்கிறது. நாம் அந்த பாதையில் தான் கடந்து வந்து இந்த நாகூரில் இருக்கிறோம். பாஸ்டோடு இருந்து 55 வருஷமா அவர்கள் மூலமா நான் கற்றுக்கொண்ட காரியம் ஏராளம். கற்றுக்கொண்ட காரியம் ஏராளம். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா, அதாவது அவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கும் கர்த்தருக்கும் தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு நாள் நாங்கள் புறப்பட்டு நிற்கிறோம். கர்த்தர் டைம் கொடுத்திருக்கிறார், இத்தனை மணிக்கு இன்னாரை பார்க்கணும் அப்படிங்கிற டைம் கொடுத்துருக்காரு, வேற ஊரில் என்று சொல்லியிருக்கிறார். கிளம்பி நிற்கிறோம். அப்போ அந்த அம்மா பாஸ்டம்மா சொன்னாங்க, இப்படி பிள்ளை ஒன்று இப்படி பிள்ளை பேரை சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக படுக்கையில் நடக்குது, என்ன செய்வது? ஆனால் அவர்கள் தடுக்கிறது இல்லை. யாரும் சொல்கிற இயல்பாக சொல்லக்கூடிய வார்த்தை கூட தானே. ஆனால் அப்படினால அப்படி சொன்ன உடனே சத்துரு கொண்டு வருகிறான், தேவனுடைய வார்த்தையை மீற வைக்க அவன் வருகிறான் என்று நமக்கு தெரியும். அப்போ பாஸ்டரை கேட்டுட்டு, அப்படியா கடவுள் சொல்லியாச்சுது, இந்த இடத்துக்கு இத்தனை மணிக்கு போய் அந்த ஆளை பார்க்கணும், அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் கர்த்தருடைய வார்த்தையை மீற முடியாது. ஒன்று சொல்லுகிறேன், நான் போகிறேன். அதாவது நான் போய்விட்டு திரும்பி வரும்போது இருந்தால் நமக்கு, போய்விட்டால் அவருக்கு. இப்படித்தான் இந்த ஊழியத்தை அவரும் செய்தார், செய்து பூரணமடைந்து போயிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை நம்பி போய் சேர்றதுக்குள்ள செய்தி வரும், நீங்க வெளியே கிளம்புறோம்னு சோமாயிற்று. கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை சுதந்திரிக்க விடாதபடி சாத்தான் நம்மை அதிர்ச்சிகரமான காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்வான். நம்முடைய வாழ்க்கை என்ன அவர் சொல்லுகிறதை நாம் செய்யணும். அவர் உயிரோடு இருக்கிற தேவன். அப்படினால்தான் அவர் அந்த நம்பிக்கையில் நான் சென்று போன பிறகும் பிள்ளைகளையும் மற்றவர்களையும் கர்த்தர் பார்த்துக்கிடுவார் என்று சொல்லி, இந்த பூமியிலே ஒரு பூமியோ பிள்ளைகளுக்காக எதையுமோ அவர் செய்யாமல் போயிட்டார். நம்பிக்கை எதன் மேல்? உயிரோடு இருக்கிற தேவன். சொன்னார் அல்லவா தாவீது ராஜா, நான் இளைஞனா இருந்து முதிர் வயதில் உள்ளவன் ஆனேன், ஆனால் நீதிமான் சந்ததி கைவிடப்பட்டதையும், நீதிமான் கைவிடப்பட்டதையும், சந்ததி அப்பத்துக்கு இறந்திருந்ததை கண்டதே இல்லை, காணவில்லை. பக்தருடைய அனுபவம் அதைத்தான் அவர் செய்தார். ஒருவனுக்கு வள்ளியூரில் ஊழியம் கர்த்தர் கொடுத்தார், ஒருவர் இங்கே இருக்கிறார். அவருக்கு இப்போ நம்ம நாவல் இதில் தான் அவர் இருக்கிறார். அவருக்கு ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து கொடுத்து அதில் அவர் இருக்கிறார்.
இதுதான் பக்தருடைய அனுபவம். கடவுளுடைய வார்த்தையை நம்பி நாம் இந்த பாதையில் செல்வோமானால் அப்படி ஆகும். கர்த்தர் கைவிட மாட்டார். இப்படிப்பட்டவர்களை கூட்டி சேர்க்க வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆத்மாவும் துடிக்கிறது. நம்முடைய காலத்தில் நாம் இதை கொண்டுகிட்டு போயிட்டு மட்டுமல்ல, நம்முடைய காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சேனையை ஆயத்தப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அப்படினால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறுவதற்கு என்ன செய்யணும்? பொறுமை அவசியம். யோபு சொல்லிவிட்டார், என்னுடைய உபத்திரவத்தின் காலம் என்று முடிவு என்று கர்த்தர் நாளை குறிப்பிட்டிருக்கிறாரோ அது வரைக்கும் சொல்லியிருக்கிறார். ஒரு நாள் என்னை காண்பாய் என்று சொல்லி, ஒரு நாள் உன்னை ஆசீர்வதிப்பேன். விட்டுட்டாரா? எல்லாம் டவுல் முடங்கி கொடுத்துட்டார்ல திரும்ப. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் சோர்ந்து போக மாட்டோம். நான் என்னுடைய வாழ்க்கையை தான் உணர்கிறேன். இங்கே பக்தன் அதே ஏசாயா சொல்லும்போது 64:4, அதாவது இப்போ ஊழியம் பெருசாகிட்டு, அந்த காலத்தில் ஊழியம் ஜாஸ்தி கிடையாது. கர்த்தர் எங்கேயாவது சொன்னால் போவோம் வருவோம். அந்த ஆறுல வந்த பிறகு அப்படித்தான், எங்கேயாவது கர்த்தர் சொன்னால் வீடு வீடா அப்படி அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்த நாம் இங்கே வந்து இந்த புது ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு அப்படித்தான் அந்த ஊழியத்தை இங்கே வரும்போது இங்கே யாரும் கிடையாது. இல்லையா? அப்படி தான் அந்த ஊழியம் நடந்தது. அந்த ஊழியம் அப்படித்தான் ஆனப்படினால, அதாவது மீதி நேரம் பூரா முழங்காலே தான் நிற்கிறேன். அவருக்காகத்தான் காத்திருந்தோம். இல்லையா? நான் ராத்திரி பால்சனான ஒரு ரூமில் தங்குவோம். அவங்க ராத்திரி சாயங்காலம் நைட்டில் தூங்கும்போது முழங்கால் போட்டாங்கன்னா அப்படியே ராத்திரி 2 மணிக்கெல்லாம் அப்படியே தான் கட்டிலில் கை ஊறிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நான் தான் சத்தம் கொடுப்பேன், மணி 2 ஆகிட்டு கொஞ்சம் படுக்கக்கூடாதுன்ட்டு. அப்புறம் ஏறி படுப்பாங்க. முழுமையோ அப்படித்தான் காத்திருந்தது. அந்த பலத்தை பெற்றுத்தான் இந்த ஊழியத்தை செய்தோம். இந்த வனாந்தரமான இடத்திலேயும் இப்படி ஒரு மகிமையை கர்த்தர் காண செய்திருக்கிறார். இப்ப நான் வாசிப்போம் அந்த வசனத்தை. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் பலகீனப்பட்டு போவார்களா? போக மாட்டாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் களைப்படைய மாட்டார்கள், சோர்ந்து போகவும் மாட்டார். அவர்களுக்கு எந்த சரகு? கலக்கா சரகா? கழுகு சரகு. கழுகுதான் பறவையிலே உன்னதத்துக்கு பறக்கிறது. அதுதான் ரொம்ப உயரத்துக்கு போறது கழுகுதான். அதனால கழுகினுடைய சட்டை அவர்களுக்கு கொடுக்கப்படும். யார் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களாகிய இருக்கிறீர்களோ நீங்கள் காத்திருங்க. உங்களுக்கு தேவன் என்ன செய்வார்? மறைவாய் வைத்திருக்கிற ஆதி முதற்கொண்டு உலக தோற்றம் அன்பு, அதாவது ஒருவரும் கேள்விப்படாதவரும் கன்றாதவரும் உணராதவரும் ஆகிய அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருக்காக வேலைக்காக யார் காத்திருக்கின்றார்களோ அவர்கள் கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழுப்புவார். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். வாலிபர்கள் இடர்வார்கள், எல்லாரும் களைத்து பெறுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திரு. வாலிபர்களே கேளுங்கள், இளமை பருவம் அது வந்து நிரந்தரமானது அல்ல. ஆனப்படினால நாம் வரும் காலங்களை மனதில் கொண்டு இப்பொழுதே ரெடி ஆகிக் கொள்வோம். இப்பொழுது ஓட சாட ஜெபிக்க, மணிக்கணக்காக ஜெபிக்க நல்ல கிருபையின் பலத்தை உடலை தந்திருக்கின்றார். பயன்படுத்துங்கள். வேறொன்று கதைகளை விட்டு விடாதீர்கள். தேவனுக்கு மகிமை. அதில் ஒன்றுமில்லை. அதில் நீங்கள் இருக்கிற சக்தியும் இழந்து விடுவீர்கள். ஆனால் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலனை பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல எழுப்புவார்கள். அவர் இழைக்க மாட்டார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். நான் இப்பொழுதும் இந்த ஊழியத்தில் ஒரு வாரமாக எத்தனை ஓவர் பிரிஞ்சு எத்தனை இடங்களை ஏறி இறங்கி இந்த ஊழியத்தை செய்கிறோம் என்றால்
அந்த கர்த்தருடைய பலன் தான். அந்த கர்த்தருடைய பலத்தில் தான் நாம் இந்த புதிய பலனை பெற்றுக் கொள்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியால் கர்த்தராய் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். நான் காத்திருந்தேன், ஆண்டவராகிய தேவன் என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்டார். எனக்கு விடுதலை நாள் என்று வரும் என்று காத்திருந்தேன். அந்த நாள் வந்தது. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை மேன்மைப்படுத்தினார். எல்லாரும் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தந்து விட்டார். பிள்ளைகள் மட்டும் 10. பால்ஸ்டருக்கு வரைக்கும் சொல்லுவாங்க. நான் ஜெபம் பண்ணி கேட்டேன், ஆண்டவரே எல்லாத்தையும் 2 மடங்காக கொடுத்துட்டு பிள்ளைகள் 10 பிள்ளைகள் தானே கொடுத்துருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்னார், முந்தின 10 பிள்ளைகளும் என்னிடத்தில் இருக்கிறது. எல்லாரும் அங்கே தானே வரப்போகிறீங்க. கடந்து வர மற்றவெல்லாம் செத்ததெல்லாம் அப்படியே போச்சுது. அது எங்கே உயிரோடு இருக்காது. பிள்ளைகள் உயிரோடு என்னிடத்தில் இருக்கிறார்கள். ஆக மொத்தம் 20 ஆச்சு. எல்லாவற்றையும் 2 மடங்காக ஆசீர்வதித்தார். அவர் குற்றரோகமான மனிதனாக இருந்தார். அவருக்கு பிறந்த 3 பெண் குழந்தைகள் பின்னால் பிறந்த பிள்ளைகள், உலகத்தில் அந்த பிள்ளைகளை மாறி சௌந்தரியமுடையவர்கள் யாரும் இல்லை என்று வேதம் சொல்ல. இல்லையா? கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற, ஒன்று பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அது மகா பெரியது. அதை அடைந்து கொள்வதற்கு நாம் கவனமாக இருப்போம். கர்த்தர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனம் மட்டும் சொல்லிவிட்டு நான் விடை பெறுவேன். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12வது வாக்கியம். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவ்விடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். என்னுடைய நிச்சயம் எப்படி நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்ற அறிவு எனக்கு ஆனால் அப்படினால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவரிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். அவரது இடையில விட்டுவிட மாட்டார். அந்நாள் வரைக்கும், அவருடைய நாள் வரைக்கும் காக்க வல்லவர் 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 வல்லவர். அருமையானவர்களே, நம்முடைய குடும்பத்தையும் நமக்குரிய எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாம் ஒப்படைத்திருக்கிறோம். நம்பிக்கைக்குரியவரிடத்தில் அவர் கைவிட மாட்டார். இதை மனதில் கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது ஒரு பக்தன் அழகாக பாடியிருக்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கும் போது எனக்கு என்ன குறை உண்டு, சொல் மனமே என்று பக்தர்களா, அப்படிப்பட்ட வல்ல பக்தர்களாக இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு இருக்கும்போது என் மனமே உனக்கு என்ன குறை, சொல்லு பார்க்கலாம் என்று சொல்கின்றார். நான் விசுவாசத்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நம்முடைய அறிவு அப்படி இருக்கட்டும். எந்த சூழலிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு காத்துக்கொண்டு நம்மை குறித்த தேவ சுத்தம் நிறைவேற ஆயத்தப்படுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.